ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கொக்கோகோலா ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ லான்ச் ஆகி ஒரு 20 days இருக்கும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஐடி ஃபயர் ஆகிடுமோன்ற பயம் கொஞ்சம். ஏன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு ஆப் லான்ச் ஆன உடனேலாம் வந்து ஸ்லாட் வந்து கொடுக்கல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலெலாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீலாங்கிற அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் பார்ப்போம். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 480 ரூபா, டெய்லி வந்து 23 ரூபா வரும், சைக்கிள் வந்து 42 நாள். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3300 ரூபா, டெய்லி இன்கம் 158, சைக்கிள் வந்து 43 நாள். இப்போது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த எலெக்ஷன் ஐடி ஃபயரிங் அதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இந்த பெரிய அமௌண்ட்டெல்லாம் போடாதீங்க. எலெக்ஷனால் இப்போது நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? அதனால் வந்துட்டு எந்த ஒரு ஆப்லேயுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஆப்பில் எவ்வளோ பண்ணலான்னா என்னோடய சஜஷன் மொதல் 2 ப்ராடக்ட் மட்டும்தான். அதை தாண்டி பெரிய அமௌண்ட்டு போடவே போடாதீங்க. இதில் வெல்கம் போனஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 120 ரூபா வரும். ஸோ இப்போ நீங்கள் மினிமம் 480 ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வெல்கம் போனஸ் பண்ணி அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் இந்த செல்ஃபி போனஸ்ன்னு இருக்குது இல்லையா, நீங்கள் வந்துட்டு உங்கள் செல்ஃபி எடுத்து இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 rupees வரும், மேனேஜருக்கு அனுப்பணும். அடுத்தது டீம் ஷோன்னு இருக்கா, இது வந்து நீங்கள் ஒரு லிங்க் கொடுக்குறீங்க, ஒரு 5 members உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து உங்கள் மேனேஜருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபா வரும். டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிங்க் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல டீம் இருக்கு இல்லையா, இந்த டீமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் இன்விடேஷன் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யாருக்கு லிங்க் கொடுத்தாலும் அவங்க வந்து கம்பல்சரி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் லிங்க் கொடுங்க. நிறைய வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகக்கூடாது. சரியா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட லிங்க் வாங்கினாலும் சரி உடனே வந்து அமௌண்ட் போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது இந்த இன்விடேஷன் போனஸ் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க 480 ரூபா உங்கள் லிங்க்கில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கமிஷன் வரும். பாயிண்ட் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் எங்கே யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். அடுத்து 2வது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கமிஷன் 210 ரூபா, அடுத்தது 340, அப்புறம் அது கீழே போகுது. ஸோ அது கொஞ்சம் டீம் லீடர்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே அந்த பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து 480 ரூபா அந்த மினிமம் ப்ராடக்ட் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 பேர் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் வருமா. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டால் 3 நாளைக்கு 30 ரூபா வரும். அதே மாதிரி 100 பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த 2வது ப்ராடக்ட் இது பண்ணிக்கலாம், அது ஒரு 7 நாளைக்கு 30 ரூபா வரும். ஸோ இப்போ இந்த இன்விடேஷன் போனஸு பாயிண்ட்டு இதெல்லாம் இல்லாமல் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இன்விடேஷன் போனஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் மட்டும் இன்வைட் பண்ணிங்கன்னா 20 ரூபா, ஒரு 3 பேர்னா 30 ரூபா. இது இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு வந்துட்டு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஆப் டவுன்லோட் பண்ணால் இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்து பண்ணிக்கலாம். பட் எப்போயுமே இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நல்லது. சரியா? இந்த க்ரோமில் இந்த 3 ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆப்போட பேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு இதை ஆட் கொடுத்துருங்க. உங்கள் ஃபோனில் வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மீ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீசார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அமௌண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப் ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அடுத்தது விட்ராவல் இந்த இடத்துல இருக்குது. மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 120 ரூபா, டேக்ஸ் வந்து 6%. மேக்ஸிமம் விட்ராவல் டைம் 3 நாள். மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு விட்ரா வரலன்னா நீங்கள் 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். உடனே அந்த அஃபிஷியல் குரூப்பில் போய்ட்டு எனக்கு விட்ரா வரல அந்த மாதிரிலாம் மெசேஜ் போடக்கூடாது. 3 நாள் வரைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை, அதுக்குள்ளே கண்டிப்பாக அமௌண்ட் வந்துடும். பட் யூஸ்வலாகவே வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பேமெண்ட் வந்துடுது. சரியா? பட் இன்கேஸ் ரொம்ப ஒஸ்ட்டு சினாரியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த ஆர்டர்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் டெய்லி கிளிக் பண்ணி ரிசீவ் கொடுத்துக்கணும். இந்த போனஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு மேனேஜர் வந்து ஏதாவது போனஸ் கோட் கொடுத்தாங்கன்னா அது வந்து இங்கே நீங்கள் காப்பி பண்ணி போடணும். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டு, இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்கார்டு, இதில் வந்து உங்கள் ரீசார்ஜ் பண்ண ரெக்கார்ட், டெய்லி இன்கம், விட்ராவல் இந்த டீட்டெயிலெலாம் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் இதில் இருக்கும். பட் இந்த கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணால் போகலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்டு மேனேஜர் நம்பர் வாங்கிக்கலாம். சரியா?
இப்போதைக்கு அவ்வளோதான், எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.